இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சுரக்காய் பருப்பு கூட்டு. சுரக்காய் உடலுக்கு ரொம்ப நல்லது, அதிகப்படியான நார்ச்சத்து நீர்ச்சத்து கொண்டது. சிறுநீர் கோளாறு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சுரக்காவை எடுத்து அதோட தோல் சீவி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நாம் வைக்க போகிறது சிறுபருப்பு கூட்டு. ஒரு 30லேருந்து 50 கிராம் சிறுபருப்பு எடுத்துக்கலாம். இந்த சிறுபருப்பை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டு வேக வைங்க. குக்கர்லேயே வேக வச்சுக்கலாங்க. இது 1 பாட் ரெசிபி தான், செய்கிறது ரொம்ப ஈஸி. குக்கரில் மஞ்சத்தூள், 2 பூண்டு, ஒரு அரை சின்ன வெங்காயம், அறுத்து வச்ச சுரக்காய், ஒரு தக்காளி, கொஞ்சமாக ஜீரகம் எல்லாம் சேர்த்து ஒரு விசில். இதில் கொஞ்சம் மிளகாப்பொடியும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. சேர்த்து ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும். இதுக்கு இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காய், கொஞ்சமாக சீரகம், சோம்பு, 2 பல் பூண்டு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சுரக்காய் ரொம்ப மசிஞ்சிடக்கூடாதுங்க. 1லேருந்து 2 விசில் வச்சிங்கன்னா போதும், சிறுபருப்பு வெந்துடும். இப்போ இந்த அரைச்சி வச்ச தேங்காவை அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஒரு கொதி வர வரைக்கும் வச்சா போதும். இப்படி தலை நல்லா வந்துடும். சுரக்காய் ரொம்ப மசிஞ்சிருக்காது. நம்ம சாப்பிடும்போது சுரக்காய் அப்படியே இருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்புக்கு நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் வாசனையாக இருக்கும். கடுகு, ஜீரகம், பூண்டையும் சோம்பையும் தட்டி போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தாளித்து இந்த கூட்டில் ஊற்றிடுங்க. பூண்டும் சோம்பும் ஒரு விதமான ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். கிண்டி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நம்ம சுரக்காய் சிறுபருப்பு கூட்டு ரெடி. சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும்.